கிச்சன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நாம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பருப்பு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். சூப்பரா இருக்கும். இதுவே எங்க அம்மா கையில செஞ்சது வேற லெவல்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சொல்றதா சமைக்க போறது எங்க அம்மா, சாப்பிட போறது நானு. வாங்க செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. இங்க பாருங்க, நாங்க இந்த பவுல்ல வந்து ஒரு பவுல் கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். இப்போ நாம வந்து இதை 2 மணி நேரம் ஊற வச்சு பார்க்கலாம். இங்க பாருங்க, நல்லா ஊறிடுச்சு கடலைப்பருப்பு. இதை வந்து ஒரு சொட்டு தண்ணி இல்லாம நல்லா வடிச்சு எடுத்துருங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பட்டைத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து இது கூட எல்லாமே இதை பருப்புல போட்டு கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாருங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும். எங்க அம்மா எடுத்து காமிக்கிறாங்க பாருங்க, ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. இப்ப நாம வந்து இப்ப இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப இது கூட நம்ம வெங்காயம் பச்சை மிளகாவெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போட்டுட்டு அப்புறம் நம்ம பொடியா கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எங்க அம்மா கையில எடுத்து காட்டுவாங்க பாருங்க, அந்த பதத்துக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஆனியன் பச்சை மிளகாலாம் நல்லா பருப்பு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இங்க பாருங்க, எங்க அம்மா கையில எடுத்து காட்டுறாங்க பாருங்க. இப்படி உருண்டை பிடிச்சோம்னா உருண்டை வரணும். அப்பனாதான் உருண்டை வந்து குழம்பு கூட கரையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இதை ஆவியில வேக வைக்கணும். இப்போ வாங்க நம்ம இந்த மாதிரியே எல்லா உருண்டையும் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு உருண்டையா இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் வாங்க. நாங்கள் வந்து உருண்டை பிடிச்சிட்டு பச்சை மிளகாவெல்லாம் வந்து வெளியில எடுத்துருவோம். ஏன்னு உங்களுக்கே தெரியும், என் தம்பி கடிச்சிருவான். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க பச்சை மிளகா போட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ வாங்க நம்ம எல்லா உருண்டையும் ஆவியில வேக வச்சுக்கலாம். இங்க பாருங்க, நாங்கள் உருண்டை பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆவியில வேக வச்சிடலாம். இங்க பாருங்க, நாங்கள் பச்சை மிளகாவெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்மளோட உருண்டை வந்து வெந்துட்டு இருக்குது. அதுக்குள்ள நம்ம வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, 3 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 3 வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இங்க பாருங்க, ரொம்ப ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு ஊற்றினா போதும். அம்மா ஊற்றுற அளவு ஊற்றுங்க. 3 பெரிய வெங்காயத்தை நம்ம இதுக்குள்ள போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, போட்டாச்சு. எங்க அம்மா வணக்கிட்டு இருக்காங்க. நல்லா வணங்கிட்டு இருக்குது. நான்வெஜ் செய்ய முடியாத டைம்ல இந்த குழம்பை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாட்ட வந்து நான் அடிக்கடி இதை வச்சு தர சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி 4 தக்காளி வந்து இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி நம்ம இதுக்குள்ள போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் நல்லா வணக்கி விட்டுருங்க. வந்து வணங்கிட்டு இருக்குது. அது வணங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மசால் தூள்களை வந்து போட ஆரம்பிச்சிடலாம். மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்புக்கு வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும். வந்து இதோட பச்சை வாசனை வந்து போயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். ஆற வச்சோடனே நம்ம இது கூட 1/2 மூடி தேங்காய் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட வடை வந்து வெந்துடுச்சு. இது வந்து வெறுவாயில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வடை வெறுவாயில் சாப்பிடுறேன். வெறுவாயில் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கு. எனக்கு வெறுவாயில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் குட்டி சாப்பிட்றேன். நம்ம வந்து குழம்பு
குழம்புக்கு வந்து அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் அம்மா வந்து வடச்சட்டியை வச்சு ஆயில் ஊற்றிட்டாங்க. இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம். 6 பல்லு பூண்டை தட்டி போட்டுடலாம். ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம இதுக்குள்ளே ஊற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஊற்றியோனையுமே செம்மையாக இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து குழம்பு வந்து 2 நேரத்துக்கு ஆகிற மாதிரி வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து 1 நேரத்துக்கு அளவு மட்டும் போதுன்னா நீங்கள் வந்து நாங்கள் போட்டதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாதி பாதி மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். குழம்பு வந்து கொதிச்சுட்ருக்கு. நம்ம அதுக்குள்ளே கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக புளி ஊற்றிடுங்க. நல்லா கொதிச்சிருச்சுன்னா நம்ம இப்போ பருப்பு உருண்டையை போட்டுடலாம். ஒன்றொன்னா இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா ஒட்டிக்கும். இந்த மாதிரி தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச வரையுமே நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. நான் உங்களுக்கு சூப்பராக சாப்பிட்டு காட்டுறேன். இப்போ நம்மளோட உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் அம்மா இங்கே பாருங்கள், இந்த உருண்டை குழம்பை எவ்வளோ அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு ஒரு பவுலில். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வந்து நல்லா தண்ணியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆறு நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். சரியான சூடு ஃப்ரெண்ட்ஸ். ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு வாட்டி சாப்பிட்டேன்.